அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு இந்த டெய்லி பஞ்சுடைய 100வது பதிவு நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு எதுவும் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பேக்ரவுண்ட கலரையாவது மாத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எடிட்டர் தம்பி சொல்லிட்டான், சார் இந்த செட்டப்ல அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இன்றைக்கு முழுக்க முழுக்க அரசியல் கலக்காத பதிவாக இருக்க போகின்றது. எடிட்டரே ஷாக் ஆயிட்டான். சார் நீங்க சாதாரணமா பேசும்போதே பாலிடிக்ஸ் தானே சார் வரும், அப்புறம் சேனல்ல பேசும்போது பாலிடிக்ஸ் இல்லாமன்னு எப்படி சார் சரிப்பட்டு வருமா, உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லை தம்பி, அரசியல்வாதிகள்லாம் எப்படி பேசுறதுக்கும் தயாரா இருக்கணும். இன்னைக்கு இங்க இதை முட்டு கொடுத்து பேசணும், நாளைக்கே அது தப்புன்னு சொல்லி பேசணும். எங்க இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அவங்களே அந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாத்தி பேசும்போது நம்மளால முடியாதா, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. கூடவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கு இடம்பெற போகின்றன. தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த மிட்டாய் மாமாக்கள் யாரு அப்படின்ற விஷயம், அதுக்கப்புறம் ஜாம்பவான்ல இருந்து நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்ற விஷயம், இப்படி நிறைய நண்பர்களுடைய கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்கி இன்றைய பதிவு வரப்போகின்றது. அரசியல் கொஞ்சம் கூட இல்லாமல். அதே சமயத்துல பால் பாயசம் கடைசியில உண்டு, அதையும் மறந்துடாதீங்க. ரைட். இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இது ஏதோ சம்பிரதாயமான வார்த்தை கிடையாது, நிஜமாகவே மனசின் ஆழத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் இது. ஏன்னா ஜாம்பவான்ல இருந்து வெளில வந்த பிறகு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு சில நண்பர்கள், இல்ல நீங்க தனியா சேனல் ஆரம்பிச்சே ஆகணும், உங்களுடைய மோனோலாக் அப்படின்றது தேவை அப்படின்னு ரொம்பவே கம்பல் பண்ணாங்க. அண்ட் எடிட்டரும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தான். ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம், பயம்னு கூட சொல்லலாம். ஜாம்பவான்ல 4 வருஷம் இருந்தோம், அதனால நம்மளுக்கு தெரியுது. இப்ப புதுசா ஒரு சேனல்னு ஆரம்பிச்சு அதை எப்படி நண்பர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது? நம்ம என்ன ரோட்ல தான் ஃபிளெக்ஸ் வைக்க முடியுமா, இல்ல பத்திரிகையில ஊடகங்கள விளம்பரம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அப்போ நண்பர்களுக்கு இது எப்படி தெரியும், இதுதான் கேள்வியா இருந்தது. அந்த நண்பர்களும் சொன்னாங்க, எடிட்டரும் சொன்னா, இல்ல நீங்க ஆரம்பிங்க, அது ஆர்கானிக்கா போய் ரீச் ஆகும் பாருங்க அப்படின்னா. அண்டு இன்றைய உங்களது ஆதரவு அது தொடர்ந்து வருகின்றது அப்படின்னும் போது நிஜமாகவே சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, நண்பர்களுடைய ஆதரவுக்கு ஏத்த மாதிரி நாம நடந்துக்கணும் அப்படின்ற பொறுப்பும் அதிகமாகி இருக்கின்றது. ரைட். இந்த நிகழ்ச்சியில முதல்ல இந்த மிட்டாய் மாமாக்கள் இதை பத்தின சந்தேகத்தை தீர்த்திடலாம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல கமெண்ட்ல கேட்பாங்க, சார் யார் அந்த மிட்டாய் மாமா அப்படின்னு. அண்ட் ஒரு சில நேம்ஸையும் நண்பர்களே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிட்டாய் மாமாக்கள் நான் எப்பவுமே ப்ளூரல்ல தான் சொல்லுவேன். இது ஒரு தனி நபர் கிடையாதுங்க, ஏராளமான பேர் இருக்காங்க இந்த டைட்டிலுக்கு போட்டி போடுறதுக்காகவே. அண்டு மிட்டாய் மாமாக்கள்னு சொல்லும் போது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. ரிக்ஷா மாமா படம் ஞாபகம் இருக்கா? சத்யராஜ் அவர்கள் நடிச்சது. அதுல குழந்தைகள் எல்லாம் ரிக்ஷால கொண்டு போவாருங்க. அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாரு, அதனால ரிக்ஷா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் மிட்டாய் மாமான்னு. இந்த மிட்டாய் மாமாக்களுக்கு அப்படின்னு தனியா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. அதாவது எக்கானமில இருந்து ஐன்ஸ்டைன் தியரி வரைக்கும் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை பத்தி ஒன்னா அவங்க கருத்து சொல்லுவாங்க, அதுவும் ஆணித்தரமா சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அவங்க இந்த ரிக்ஷா மாமா மாதிரியே நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு தெரியும். எக்ஸப்ட் பாஜக அண்ட் மோடி. இந்த விஷயத்துல மட்டும் அவங்க அதை பேசுற விஷயத்துல லாஜிக் இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா, இல்ல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்றத பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. பாஜக மோடி அப்படின்னா உடனே விழுந்து மேல பொறாண்டு எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டெல்லி ஏர்போர்ட்ல அது விழுந்து விபத்து நடந்தது இல்லையா, இதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. அப்போ ஒன் ஆஃப் த மிட்டாய் மாமாஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ பிரைவேட் செக்டார் இப்படி எல்லாம் கட்டிங் கார்னர்ஸ், செலவை குறைத்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றாங்களே அப்படின்னு ட்வீட் போட்டவர், அதே டெல்லி ஏர்போர்ட்ல இன்னைக்கு விபத்து அப்படின்னும் போது கபால்னு அப்படியே மோடி பாஜக மேல குற்றம் சாட்டுகின்றார். எப்படிங்க? காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா அது பிரைவேட் செக்டாரோட பொறுப்பு, மோடி ஆட்சியில இருந்தா மோடியோட பொறுப்பா? இதுதான் சொன்ன அந்த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. இது நிறைய பேர் இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்காங்க. அந்த ஒரு விளம்பரம் வரும் தெரியுமா, டிவி அல்லது காசநோய், ஆண் பெண் ஏழை பணக்காரர் கிராமவாசி நகரவாசி யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மிட்டாய் மாமாக்கள் அப்படின்றவங்க இந்தியா முழுக்க பல மொழிகளில் இருக்காங்க. அதனால ஒரு தனிநபர் கிடையாது. இந்த ஒரே ஒரு மோடி மீதான வெறுப்பு அப்படின்றத வச்சு
உண்மையை பத்தி கவலைப்படாம பேசிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மிட்டாய் மாமாக்கள் தான். சோ அவங்கவங்க அறிவுக்கு எட்டின மிட்டாய் மாமாக்கள் யாரு அப்படின்றத கமெண்ட்ல போட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓ, இவ்வளவு மிட்டாய் மாமாக்கள் இருக்காங்களா அப்படின்னு. ரைட். அடுத்தது ஜாம்பவான்ல இருந்து நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னு. அப்பப்போ இதை பத்தி நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கும் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த 100வது பதிவுல இதை வந்து முழுக்க கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அந்த வணக்கம் சொல்லும் போதும் அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லும் போதும் இளைய முதலாளி வாழ்க, இளைய முதலாளி தான் எதிர்காலம், இளைய முதலாளி தான் எங்களது வழிகாட்டி அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ப்ரெஷர் வந்ததுங்க. நான் சொன்னேன், என்னங்க என் வயசு என்ன, அவர் வயசு என்ன, முதலாளிக்கே வாழ்கன்னு நான் கோஷம் போட்டது கிடையாது. இப்ப என்னடானா திடீர்னு இளைய முதலாளி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டா நல்லா இருக்குமா? நண்பர்கள்லாம் வந்து கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்களா அப்படின்னாங்க. அது வந்து சரி வரல. இல்ல நீங்க இப்படி சொன்னாதான் அப்படின்னாங்க. அது வேணாம் அப்படின்ட்டு நான் வெளில வந்துட்டேங்க. நான் நம்புற மாதிரி இல்லையா? சரி விடுங்க. இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்புறம் இன்றைய பதிவுல அரசியல் பேசுற மாதிரி ஆயிரும். அதனால இத்தோட விட்டுருங்க. நம்பினா நம்புங்க, இல்லாட்டா தூக்கி போட்டு போயினே இருங்க. கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் இதையும் உங்களை நம்ப வைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக நண்பர்கள் நிறைய பேர் கேட்டது, சார் டெய்லி பஞ்ச் பேருக்கு ஏத்த மாதிரி டெய்லி போடக்கூடாதா அப்படின்னு. நமக்கும் டெய்லி போடணும் அப்படின்னு தாங்க ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா முடியலங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுது. இது என்ன ஒரு பெரிய வேலையா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, நம்ம கிட்ட டீம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்து சிங்கிளா ஒரே ஆள் தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால டெய்லி அப்படின்னும் போது அதை தவிர வேற எதையுமே வந்து நினைச்சு பார்க்க முடிகிறது இல்லை. வேற எதையுமே செய்ய முடியாதுன்ற நிலைமை. ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ் படி இந்த ஸ்ட்ரெஸ் வேண்டாம் உங்களுக்கு. அதனால முதல்ல வந்து இன்ட்ரியோட நிறுத்திக்கங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் அந்த கேப் கொடுத்து அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஸ்ட்ரெயினை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அண்டுவை கூட இன்னும் ஆரம்பிக்கல. கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகி நார்மல் ஆன பிறகு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா ஆரம்பிக்கும் போது 3 பதிவுகள் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து சண்டேவும் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் 4 ஆகுது. வாரத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் கேப். அண்டு மற்ற சேனல்களில் கொடுக்கின்ற இன்டர்வியூ, சார் அதுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா அப்படின்னா அது ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கேம்ங்க. அதாவது கிரிக்கெட்டே ஆடிட்டு இருக்கவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஃபுட்பால் ஆடுவாங்க தோனி மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த இன்டர்வியூ அப்படின்றது. நாம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. போனோமா, கேள்வி கேட்டாங்களா, டக்கு டக்குன்னு 4 பதில் கொடுத்தோமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த லிங்க் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சில பேர் நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து நீங்க அந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அதற்கான லிங்கை டைரக்டா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டெய்லி பஞ்ச் பதிவுகள் மட்டும் இல்லாம மற்ற சேனல்ல நான் கொடுக்குற இன்டர்வியூ அப்படின்றதும் இதுல வரும். ஸோ கிட்டத்தட்ட வாரத்துக்கு எப்படியும் 7ல இருந்து 8 பதிவுகள் அதுல வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நண்பர்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நண்பர் கேஎம்பி, ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அவரை விமர்சனம் பண்றாங்க. ஆனா நான் வந்து அவரை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனா தான் பார்க்கறேன். ராகுல் காந்தி மாதிரி எல்லாம் இல்ல அவரு. சொல்ல போனா நம்ம சேனலுடைய ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் நோட் பண்ணிட்டு வர்றது அவரு தாங்க. இது 10,000, 11,000, 12,000 அப்படின்னு இதை கிளீனா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அவர். அது மட்டும் இல்லாம நண்பர்கள் சில சமயம் இந்த வாட்ஸ்அப் சேனல்ல சேர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதற்கான பதிலையும் நாம போடுறதுக்கு முன்னாடி அவர் கமெண்ட்ல போட்டுடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருடைய விமர்சனங்கள், கமெண்ட் இதையெல்லாம் நான் வந்து பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா தான் எடுத்துக்கிறேனே தவிர குத்தம் கண்டுபிடிக்கவில்லை. இந்த மாதிரி 4 பேர் வந்து குறை சொல்லிட்டே இருந்தாதாங்க நம்மளை நாம வந்து சரிப்படுத்திக்க முடியும். எல்லாருமே வந்து ஆஹா நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா நாம வந்து வளரவே மாட்டோம். இதுதான் உண்மை. அது ராகுல் காந்திக்கு தெரியாட்டாலும் எனக்கு தெரியும் இல்லையா. இதே நண்பர் கேஎம்பி தான் கேட்டிருந்தாரு, இந்த ஹோசூர் ஏர்போர்ட் இதை வந்து எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும், இது வரத்தான் போகின்றது அப்படின்னு ஏதோ நான் அதை எதிர்க்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி இல்லை. சொல்ல போனா 2033 தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பீரியட் முடியுதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இதை வந்து சர்க்கம்வென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விலையில்லா யோசனையும் நாம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி என்ன ஒரு 3-4 வருஷம் தானே இருக்க போது, அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சரி கட்டலாம்
இந்த யோசனையை நாம தான் சொல்லியிருந்தோம். ஸோ எந்த ஏர்போர்ட்டையும் நாம் எதிர்க்கவில்லை. சொல்லப்போனா நண்பர் ரவீந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இல்லைங்க கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் 40 கிலோமீட்டர் அந்த ஏர்போர்ட்லேருந்து. ஸோ திருப்பூருக்கு தேவையா அப்படின்னு. பட் என்னுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, திருப்பூர்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. ஏன் 40 கிலோமீட்டர்ல 50 கிலோமீட்டர்ல இன்னொரு ஏர்போர்ட் இருந்தா தான் என்ன? டைரக்டா வரணும்னு நினைக்கிறோம், நேரா திருப்பூர் வந்துட்டு போட்டோமே. அப்போ ஒரு ஏர்போர்ட் அப்படின்னும் போது அதை சுத்தி ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம் இருக்கு. கடைகள், ஹோட்டல்கள் அப்படின்னு ஏராளமான வேலை வாய்ப்பு இருக்கு. அது திருப்பூருக்கு வந்துட்டு போட்டோமே. அண்ட் ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொன்னா அந்த பகுதியுடைய உட்கட்டமைப்பு, அந்த சாலைகள் ஆகட்டும், இல்ல மற்ற வசதிகள் ஆகட்டும், இதெல்லாம் நிச்சயமா டெவலப் ஆகும். ஏன்னா இன்னைக்கு திருப்பூர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு சான்ஸா கூட இந்த ஏர்போர்ட் இருக்கலாம் இல்லையா? அதனால பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கிறதுன்றது நான் வரவேற்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஏதாவது தடைகளா இருந்ததுன்னா அந்த தடைகளை உடை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்துச்சா ஹொசூர்ல ஏர்போர்ட் வேணாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஹொசூர் ஏர்போர்ட் அதை இப்ப ப்ரப்போஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்றதுதான் நான் கேள்வி. இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. ஏங்க இந்த 12,000 கோடி இருந்ததுன்னா இப்படி இப்படிலாம் செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரு அப்படின்னா கரெக்டுங்க. இப்ப இந்த ஹொசூர் ஏர்போர்ட் இதுக்கு தமிழக அரசு தான் செலவு பண்ண போறாங்கன்னா, அப்போ அந்த பணத்துல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லலாம்ல. மெட்ரோவுக்கு செலவு பண்றதுக்கு மட்டும் இவ்வளவு காரணங்கள், உதாரணங்கள் சொல்ற நீங்க ஹொசூர் ஏர்போர்ட்டுக்கு பண்ண வேண்டிய செலவு, அதுக்கு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காததுக்கு காரணம் என்ன? இதுதான் என் கேள்வியே தவிர, மற்றபடி ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்லல. ரைட், முடிஞ்சா புள்ளி கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சியை ரைட்டுங்க, நாங்க எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. அடுத்தது நிறைய நண்பர்களுடைய ஒரு கேள்வி, அது ஆதங்கம்னு கூட சொல்லலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா ஏறி நிக்குது. அண்ட் ஒரு சில நண்பர்கள், சார் உங்களுக்கு எல்லாம் இந்நேரத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது நம்ம மேல இருக்க ஒரு பிரியத்துல சொல்றாங்களே தவிர, அதை நம்ம அப்படியே மண்டையில ஏத்திக்கினா, பாத்தீங்களா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் இப்படின்லாம் கனவு காணக்கூடாது, கோட்டை கட்டக்கூடாதுங்க. நம்மளுடைய உயரம் என்ன அப்படின்றது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் இது ஆர்கானிக் growth. அஃப்கோர்ஸ் நிறைய சேனல்கள் பெரும்பாலும் ஆர்கானிக்கா தான் க்ரோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல நண்பர் பாலமுருகன் சொல்வாரு, சார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு தடவை நீங்க சொல்லக்கூடாதா, ஏன் நீங்க பிடிவாதமா இருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஏன்னா அமெரிக்காவில இருந்து நண்பர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த பஞ்ச் ஆரம்பிச்சு ஒரு 15 போஸ்ட் போட்ட பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீ யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது பஞ்சோட தம்ப்நெயில் பார்த்தேன் சார். அப்புறம் 13 வரைக்கும் நான் பார்த்து முடிச்சுட்டேன். இன்றைய பஞ்ச் நான் ஒன்றும் பார்க்கல. சொல்லிட்டு நான் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல. இன்னைக்கு இந்த மார்னிங் டியூட்டி எனக்கு. ஸோ ஈவினிங் வந்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு அந்த மெசேஜ்ல சொல்லியிருந்தாங்க. நான் உடனே அவங்களுக்கு பதில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி உங்களுடைய ஓசிஐ கார்டு இல்ல சோசியல் செக்யூரிட்டி நம்பரு இதையெல்லாம் அதுல ஏதாவது ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, விசா இதெல்லாம் அப்லோட் பண்ணணுமா? ஒண்ணுமே கிடையாது. பார்த்துனே இருக்கும்போது கபால்னு ஒரு அமுக்கு, அவ்வளவுதான். இது அப்படி ஒண்ணும் நான் பெரிய ப்ரொசீஜர்லாம் வைக்கலையே அப்படின்னு தமாஷா பதில் அனுப்பிச்சேன். ஸோ இது நண்பர் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஏன்னா மற்ற சேனல்கள்ல நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அதையும் இதையும் பார்க்கும்போது அந்த மாதிரி இதுவும் வேற ஏதோ ஒரு சேனல்ல இவர் கெஸ்ட் மாதிரி பேசுறாரோ அப்படின்றதுனால கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், மோனோலாக் அப்படின்றது என்னுடைய சேனல்ல மட்டும்தான். மற்ற சேனல்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ டயலாக் மாடல்ல தான் இருக்குமே தவிர தனியா பேசுறது அப்படின்றது வேற சேனல்ல இருக்காது. ஸோ இந்த மோனோலாக் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த டெய்லி பஞ்ச் அண்ட் த டெய்லி பஞ்ச் அப்படின்றது என்னுடைய சேனல். அதனால நண்பர்கள் இது வேற எந்த சேனலோ அப்படின்ற நினைப்புல அந்த பட்டனை அமுக்காம இருந்தீங்கன்னா அமுக்கிருங்க. அண்ட் அட்லீஸ்ட் அந்த ஒரு கிராஃபிக்ஸ் வரும் இல்லையா, சப்ஸ்கிரைப்னு, அதையாவது போடுங்களேன் அப்படின்னாரு. கரெக்ட், அதை போடணும்னு தான் நான் எடிட்டர் தம்பி கிட்ட சொல்லியிருக்கேன். பட் சிக்கல் என்னன்னா பெரும்பாலான நேரங்கள்ல லேட்டா தாங்க அந்த ரெக்கார்டிங்கை நான் பண்றேன். அப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் எல்லாம் பண்ணும்போது, சார் இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா ரெண்டரிங் டைம் ஆகும், அதனால சீக்கிரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. ஸோ என்னைக்காவது நான் சீக்கிரமா ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டேன்னா அன்னைக்கு அந்த கிராஃபிக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்றத போடுவான். என்னைக்கு நான் சீக்கிரம் முடிப்பான்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுறாதீங்க, அது எனக்கே தெரியாது. கடைசியாக பாயசம்னு சொன்னேன் இல்லையா,
இது அரசியல் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. ஒண்ணும் இல்லைங்க. இந்த செய்தி இதை பாருங்களேன். இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்துருந்தேன் நான். எங்க வீட்டம்மா கேட்டாங்க, என்னத்துக்கு அந்த கழுதையை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னாங்க. இல்ல அதுல அண்ணன் ராகுல் காந்தி எங்க இருக்காருன்னு பார்த்தேன். இல்ல இல்ல வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. மாபெரும் போராட்டம் தலைநகரத்துல அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப அந்த மாபெரும் போராட்டத்துக்கு அண்ணன் அவர்கள் தலைமை தாங்கலையா? இதுக்காகத்தான் நான் பார்த்தனே தவிர, நீங்களா வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஆனா எதுக்கு கழுதையை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல காங்கிரஸ்ல. ஏன் தொண்டர்களே இல்லையா? அவுட் சோர்சிங் பண்ண வேண்டிய நிலைமையா? இந்த அவுட் சோர்சிங் கூட கழுதை தான் கிடைச்சதா? கழுதைக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அமெரிக்கால ஒரு பக்கம் கழுதை, ஒரு பக்கம் யானை சின்னம் வச்சுக்கிறாங்களே. அந்த மாதிரி ஏதாவது மாத்துறது ஐடியாவோ? அது தெரியல. இதுக்கு மேலலாம் அரசியல் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இன்றைய அரசியல் கலக்காத இந்த பதிவு நண்பர்களுக்கு வித்தியாசமாகவும் அதே சமயத்துல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இல்லாட்டா மட்டும் என்ன பண்றது அப்படின்றீங்களா? சாரி, ஏதோ ஒரு புதுமை பண்றதா நினைச்சோம். வேற ஒண்ணும் இல்ல. நண்பர்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.